பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா சுத்தம் யாவும் போக்குமை சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா சுத்தம் யாவும் போக்குமை பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ நீன் கேட்டால் பாம்பையாரும் மாறுமே கல்விக்கும் பெற்றோருமே நீன் கேட்டால் பாம்பையாரும் மாறுமே கல்விக்கும் பெற்றோருமே கொல்லாத கூட செய்தினார் நாட்டினால மாறுவார் கொல்லாத கூட செய்தினார் நாட்டினால மாறுவார் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ யாரும் பார்த்தையே என்ற உள்ளதை யாரும் பாருள்ளதை யாரும் பார்த்தையே என்ற உள்ளதை யாரும் பாருள்ளதை மறந்தோ பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனதோடு மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உதவினன் ஏனையே கேட்கும் சேற்றிகள் பல உண்டும் துணை வேண்டும் தகப்பனே உதவினன் ஏனையே கேட்கும் சேற்றிகள் பல உண்டும் என் ஜீவனெல்லாம் எங்கிலும் பரிசுத்தமென எழுதும் என் ஜீவனெல்லாம் எங்கிலும் பரிசுத்தமென எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே ஆருபியை வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய பொற்கரத்தில் கர்த்தரை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர்
எங்களை அங்கீகரிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக, உங்களுடைய ஜெபங்களை கேட்பீராக, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர, அதற்கேற்ப நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் காண வந்திருக்கிறோம். உம்மை கண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம், ஆனால் இங்கிருந்து புறப்படும் போது வெறுமையாக அல்லப்பா, நிரப்பப்பட்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே, நிறைவோடு இங்கிருந்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்யும். வர தடைப்பட்டிருக்கிற மக்களை ஆண்டவரை சந்திங்க, துரிதமாய் அழைத்து கொண்டு வாங்க. நீங்க மட்டுமே தேவன், நீங்கள் எங்களை ஆளுகிறவர், நீர் எங்களை வழி நடத்துகிறவர் என்கிற அந்த உண்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அறிந்து தெளிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக இவருடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துவோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்துல உதவி செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். மாத்திரமல்ல, உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நீங்கள் எங்களை நினைவு கூறும்படி நாங்கள் உங்களிடத்துல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். வாசியுங்கள். மீகா 7:7. நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் யாருக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை? மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நான் என்ன கேட்டேன்? இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தக்கூடிய வார்த்தை? யாருக்குமா? நமக்கு. நமக்குன்னா யாருக்கு? கேட்கிற எல்லாருக்கும் இல்லையா? கேட்கிறது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. உண்மைதானே? உண்மையா? உண்மை. இன்னைய சூழல், எந்த சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம அதை பேசலாம்.
அதுக்கு முன்பாக இன்றைய செய்தியினுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் யார் அல்லது நாம் யார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார் அல்லது நான் யார் அல்லது நாம் யார் தெரியுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்னம்மா யார் சொல்றது? நீங்க கிறிஸ்தவர்கள். ரைட், ஓகே. அப்புறம் வேற கிறிஸ்தவர்கள் வேற. சரி, யோசிங்க, டைம் கொடுக்குறேன், யோசிங்க. நாம் யார் அல்லது நீங்கள் யார் அல்லது நான் யார்? யோசிங்க. அடுத்தது, நான் எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய சூழல் என்ன? நான் எந்த சூழ்நிலைக்குள் நான் சிக்கி உழன்று கொண்டிருக்கிறேன் என்பது நமக்கு தெரிய வேண்டும். மூன்றாவது ஒரு குறிப்பு, இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நாம் யார்? ஐயா சொன்னாங்க நாம் கிறிஸ்தவர்கள். சரி, ஓகே. வேற யாருக்காவது வேற ஏதாவது தெரியுமா? சரி, இப்படி ஆரம்பிக்கிறேன் நான். இப்ப உங்க கையில பைபிள் இருக்கா? எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை பைபிளோடு காட்டுங்க. ஆமா, நிறைய பேர் கையில பைபிளும் இல்லை. சரி, பரவாயில்ல. சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த பைபிளை யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு தெரியுமா? யாரை குறித்து அதிகமாக பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது? என்னங்க, எதுக்குமே பதில் சொல்லணும்னா எப்படிங்க? சொல்லுங்கம்மா, பரவாயில்ல. நீங்க தப்பா சொன்னாலும் பயப்படாதீங்க, தயவு செஞ்சு. நான் முன்னாடி இப்ப நான் டைரக்டா போயிட்டேன். இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன், உங்க அடிப்பு நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. அதாவது நாங்க எப்படின்னா வெறுமனே பேசிட்டு போற ஆள் கிடையாது. நான் இப்ப ஒரு தலைப்பு இருக்கு, நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க டயசிஸ்ல. அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அட்டவணையில ஒரு தலைப்பு கொடுத்திருக்கு. அந்த தலைப்பின் அடிப்படையில நம்ம வசனங்கள் வாசிச்சோம். அதை மட்டும் பேசிட்டு அப்படியே போற ஆள் நான் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். ரைட்டா? பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க? தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க? பயம். எதுக்கு பயம்? தப்பாயிடுமோன்னு பயம். ரைட்டா? அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரியுதா புரியலையா? புரிஞ்ச மாதிரியே தெரியல. நான் சொல்றது புரியுதா? நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஐயோ, தப்புன்னே சொல்ல மாட்டேங்க. நீங்க எதை வேணா சொல்லலாம், தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்க வேணா சொல்லி பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் கவனிங்க, இதுக்கப்புறம் போற செய்தியை கவனிங்க. நான் தப்புன்னு வார்த்தையும் சொல்ல மாட்டேன். மாறா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரைட்டு, சரி, கரெக்டு. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். நான் எல்லாத்தையும் சொன்னா நீ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு போட்டா அப்புறம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, செய்தியோட கூட அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்ன்றது முக்கியம். அங்க கவனிச்சு கேட்கணும். உங்களுடைய அட்டென்ஷன் எங்க இருக்கணும்? இங்க மட்டும்தான் இருக்கணும். என்ன மட்டும்தான் பார்க்கணும். வேற கவனம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. பக்கத்துல திரும்புறது, பக்கத்துல கேட்கறது, அடுத்தவனை எதையுமே தேவைப்படாதீங்க. இந்த செய்தி வேலை உங்களுக்கும் எனக்கும் ஆன தொடர்பு. அதாவது ஆண்டவரும் நாம் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருப்போம். ஆண்டவர் கவனித்து கேட்க போகிறார். இதான் உண்மை, இதான் சத்தியம். நாம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? பேச போகிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கவனித்து கேட்பார். இது மட்டும்தான் நடக்கணும். அப்ப நம்முடைய தொடர்பு மாறாம ஒரே கவனமா இருக்கணும்.
இப்ப சொல்லுங்க, யாருக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்துல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? வெரி குட், சூப்பர், ரைட்டா? இஸ்ரவேல் மக்களை. அப்புறம் எந்த பகுதியை பற்றி எழுதியிருக்கு? என்னமா? கானான். என்னமா சொல்லுங்க பத்தியா? மறுபடியும் தயங்கினா என்ன பண்ண? நான் தான் சொன்ன தப்புன்னே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க சொல்லலாம். இப்ப எந்த பகுதிகளை குறித்து அதிகமா எழுதப்பட்டிருக்கு? சரி, நீங்க ரொம்ப தயங்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்க, இஸ்ரவேல் குறித்து எழுதியிருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இஸ்ரவேல் பகுதியை தானே எழுதியிருக்கணும், ஆமாவா இல்லையா? அப்புறம் சிம்பிள் பதில விட்டுட்டீங்க பாருங்க. இஸ்ரவேலை பத்தி எழுதியிருக்குன்னு சொன்னீங்க, எந்த பகுதினா இஸ்ரவேல் பகுதியை பத்தி தான் எழுதியிருக்கும். கரெக்டா? ஆமா தானே? அதை பத்தி தான் எழுதியிருக்கு. ரைட். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை குறித்து எழுதியிருக்கு, இஸ்ரவேல் பகுதியை குறித்து எழுதியிருக்கு, என்னை குறித்து எழுதியிருக்கா? என்னம்மா ஐயோ, எழுதியிருக்கா எழுதி இல்லையா? என்னம்மா எழுதியிருக்கு. சரி படிங்க, என்ன எழுதியிருக்கு படிங்க கொஞ்சம். நீங்க டீச்சராமா? சரி சரி, ரைட். நல்லா கவனிங்க. இப்போ நம்மளை குறித்து எழுதப்படவே இல்லை. கரெக்டா? தமிழன் நாம் யாரு? நாம் யாருங்க? கிறிஸ்தவன்றீங்களே, என்னத்த பண்றது? நான் என்னங்க மொழி பேசுறேன் நானு? அப்ப நான் தமிழன் தானே? தமிழன் தானே? முதல்ல அதை ஒத்துக்குங்க. நான் தமிழன், ரைட்டா? பச்சை தமிழன். முதல்ல அதை நம்ம ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் வாழறோம், அதை நம்ம ஒத்துக்கணும். நாம இஸ்ரவேல்ல இல்ல, தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னை குறித்தும் என்னுடைய நாட்டை குறித்தும் எழுதிச்சா பைபிள்? எழுதிச்சா? சந்தேகமாக மறுபடியும் எழுதுச்சா எழுதலையா? என்னங்க இது? ஒரே இப்படி இப்படி பண்ணா எப்படி நியாயம்? ஆமா இல்லைன்னு சொல்றது கூட கஷ்டம்னா எப்படிங்க அது? எழுதியிருக்கா எழுதலையா? இல்ல, அதாங்க சரியான பதில். அதை சொல்ல மாட்டேன்றீங்க. ஏங்க ஒரு தொடர்பு எடுப்பேன். நான் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன்னா, அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த லைனுக்கு வருவீங்க. ஓஹோ, நம்மளை பத்தி எழுதலையா, இஸ்ரேல் பத்தி எழுதியிருக்கா, ஏன் என்னை பத்தி எழுதல அப்படின்னு ஒரு எண்ணம் வரணுமா வேணுமா? வருமா வராதா? அதுக்குதாங்க இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒண்ணுமே அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. யதார்த்தத்துக்கு வாங்க. சத்தியத்தை யதார்த்தமாய் அறிந்து கொள்ள பழகுங்கள். அப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டியது, ஏன் ஆண்டவரை என்னை பத்தி எழுதுற நீங்க? நான் உங்களை வணங்குறேன் இல்ல. நான் இப்ப அவர் சொல்றாரு, 1000 முறை சொல்றாரு, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் சொல்றாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப அவருடைய கேள்வி என்னவா இருக்கணும்? ஏன் ஆண்டவரை என்னை பத்தி எழுதல நீங்க? கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுக்கிறீங்களா என்னைக்காவது? கேட்கல. பாத்தீங்களா? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எப்படி சிந்திக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? பறந்து இருக்க வேண்டும், குறுகி இருக்க கூடாது, பறந்து விரிந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் போராட வேண்டும். ஏன் என்ன எழுதவில்லை, என் ஊரை பத்தி நீங்க எழுதல கேட்கலாம் தாராளமா. ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், மாறா சந்தோஷப்படுவார், மாறா சந்தோஷப்படுவார். அட்லீஸ்ட் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறதே என்று சந்தோஷப்படுவார். சரி, வாசியுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம்.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை அல்லேலூயா. இந்த காயின் யார் தெரியுமா? இந்த காயின் யார் தெரியுமா? நமக்கு இவன் தான் நமக்கெல்லாம் தகப்பன். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு உற்சாகம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா நம்ம கிட்ட? நான் என்ன சொன்னேன்? நான் என்னங்க சொன்னேன்? காயின் நமக்கு தகப்பன். இப்ப உங்க அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும் தெரியுமா? உங்க அடுத்த கேள்வி என்னவா இருக்கணும் தெரியுமா? எப்படி? ரைட்டா? இருந்துச்சா? இருந்துச்சா? எப்ப கேளுமா, கேள. எப்படி? ரைட்டா? சரி, வாசிங்க. அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தூபால் காயினை பெற்றாள். அவள் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாமால் என்பவள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த வேதாகமும் எல்லா பெண்களையும் குறிப்பிடுறது கிடையாது. குறிப்பிடுமா? இல்ல. மிக சொற்பமான பெயர்கள் மட்டும்தான் பரிசுத்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெண்மணியின் பெயர் நாமால் என்று மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த நாமால் தான் நம் எல்லாருக்கும் நேரடி தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அவள்? நேரடி தாய். எப்படி அப்படின்னு கேக்குறீங்க? மறுபடியும் எப்படின்னா, இந்த நாமால் என்பவள் நாக வம்சத்தை சேர்ந்தவள். எந்த வம்சம்? நாக வம்சத்தை சேர்ந்தவள் தான் இந்த நாமால். அதனாலதான் அந்த பேர் நாமால் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த வம்சம் என்ன மொழி பேசினாங்க என்றால் தமிழ் மொழி தான் பேசினாங்க அவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மறுபடியும் உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, நாமால் நாகவம்சம், நீங்க நாகவம்சம் தமிழ் மொழி பேசினாங்க அப்படின்னீங்க, இதுக்கு என்னங்க ஆதாரம்? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்ட மாதிரி தெரியலையே. நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு, ரைட்டா? சரி, இப்ப நீங்க கேட்டதாவே என்ன எடுத்துக்கிறேன்? என்ன எடுத்துக்கிறேன்? கேட்டதாவே எடுத்துக்கிறேன். என்னம்மா உன் பேர்? என்னம்மா? பிரியா. பிரியா கேட்டதாவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? வெரி குட். சரி, இப்ப அந்த வசனத்துல ஆக்சுவலா 2 குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கு. 2 குறிப்பு. ஒரு குறிப்பு என்ன குறிப்பு? நாமால். 2வது குறிப்பு என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த வசனம் 22வது வசனத்துல 2 குறிப்பு. ஒரு குறிப்பு நம்ம வாசிக்கிட்டோம். 2வது குறிப்பு என்ன குறிப்பாக இருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் என்ன குறிப்பா இருக்கும்? என்னமா? வெரி குட். பாதி கிணறு தாண்டிக்கிறீங்க. என்ன தொழில்? வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா கவனிங்க. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழக முதல்வர், ரைட்டா? இது தமிழ்நாட்டில் தான் வருது. இந்த தமிழ்நாடு, ரைட்? நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள். உலகம் முழுவதும் செய்யப்பட்ட ஆய்வினுடைய
அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதை சிறப்பு பண்ணாங்க. என்ன ஆய்வறிக்கை என்றால், தமிழர்கள் தான் முதலில் இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் என்ற ஒரு ஆய்வறிக்கையை அவர்கள் வெளியிட்டு அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த இரண்டாவது குறிப்பு என்ன குறிப்புனா, இரும்பு என்ற ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? இரும்பும் பித்தளையும். இந்த இரும்புக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புனா, இதனுடைய மெல்டிங் டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? 1000 டிகிரிஸ்க்கு மேல, மோர் தென் 1000 டிகிரிஸ். அவ்வளவு டெம்பரேச்சர்ல தான் அந்த இரும்பு என்ன ஆகும்? உருகப்படும். உருகி அதை கருவியாக மாற்ற முடியும். அதனாலதான் அது ரொம்ப சிறப்பு. ஆகவே இந்த இரும்பை கையாண்டவர்கள் யார் என்றால் தமிழர்கள் என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்து அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சந்ததியை சேர்ந்தவர்கள்? எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்? நாமால் காயின். கரெக்டா? எனக்கு முதல்ல அவன் தானே. முதல் மனுஷன் யார்? ஆதாம். ஆதாமுக்கு பிறந்த முதல் மனிதன் யார்? காயின். அந்த காயினுடைய வம்சம்தான் இந்த இரும்பை கண்டுபிடித்தது. அப்ப அந்த வம்சம் எந்த வம்சம்? தமிழர் வம்சம். தமிழர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்படியானால் நாம் அனைவரும் தமிழர்கள். நாம் அனைவரும் நமக்கு தகவல் யார்? காயின். இப்ப நம்மளை பத்தி எழுதியிருக்கா எழுதி இல்லையா பைபிள்? ரைட்டா? நமக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. யாரோட நேரடி தொடர்பு நமக்கு? தேவனோடு. ஒரு கிறிஸ்தவர் சொல்லிருந்தாருல, சொன்னீங்களாங்க? அப்புறம் என்னங்க பேசாமங்கிறீங்க? நமக்கு யார்? இப்ப முதல் மனிதன் யார்? காயின். காயினுடைய வம்சம் எது? நாம தான். அதுக்கு ஆதாரம் தான் நான் இப்ப காட்டினேன். ரைட்டா? அது மாத்திரம் இல்ல, 21வது வசனத்தை வாசிங்க. யாருங்கம்மா? நல்லா வாசிங்கம்மா. அப்படின்னா என்ன பொருள்? நீங்க தான். என்னங்க பொருள்? வாசிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு மோசமா? 21வது வசனத்தை சத்தமா வாசிங்க. கிண்ணறக்காரர், நாதஸ்வரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். யாருங்க அவங்க? அதுனா என்ன? அப்படின்னா என்ன? நாதஸ்வரம் கிண்ணறம்னா என்ன? இதோ ரெண்டு முன்னாடி வச்சு உட்காந்துக்கிறீங்களேங்க. இசை கருவிங்க. இசை கருவிக்கு யாரு தகப்பன்? பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அல்லல். என்னங்க இப்படி இருக்கீங்க? இசை கருவிக்கு யாரு தகப்பன்னா அவனும் காயின் வம்சத்தை சேர்ந்தவன், அவனும் நம்ம வம்சத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. இதெல்லாம் கொண்டாட வேண்டிய விஷயங்கள். நீங்க கொண்டாடவும் மாட்டேன்றீங்க. சரி, இன்னொரு விஷயத்த. இப்ப தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ரைட்டா? என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழர் தானே, சந்தேகம் இல்லையே. என்ன சிறப்பு? தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? சரி, நானே சொல்றேன். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். சொல்லுவாங்களா? என்னென்ன? இயல், இசை, நாடகம்.
அந்த இசையை பத்தி தாங்க எழுதியிருக்கு. 21 என்ன எழுதியிருக்கு? இசை கருவிக்கு யார் தகப்பன்னு போட்டிருக்கு? ரைட்டு. இப்ப தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இயல், இசை, நாடகம். இயல்னா பேச்சு மொழி, எழுத்து மொழியை சேர்ந்தது இயல். இசை மொழி என்றால் கருவியை உபயோகித்து பாடுவது, அதுதான் இசை. மூன்றாவது நாடகம். ரைட்டா? அந்த இசைக்கு சொந்தக்காரன் யார்? அவன் யாரு? அவன் யாரு? நமக்கு தகப்பன். தமிழர்கள், தமிழுக்கு சொந்தக்காரன், தமிழர்களுக்கு சொந்தக்காரன், அந்த வம்சத்தை சேர்ந்தவன், எனக்கு ஆதி தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் கேட்டேன்ல, யாராவது ஒருத்தர் ஆமாங்க எனக்கு சம்பந்தம் இருக்குங்க, இதுதான் இந்த சம்பந்தம், எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இஸ்ரவேலை மட்டும் குறித்து பேசல, என்னை குறித்து பேசி இருக்கிறது. இதுதான் அதுக்கு ஆதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி யார் குடி? எந்த குடி? எந்த குடி? தமிழ் குடி. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இவ்வளவு சிறப்பு இருக்கிறது நமக்கு. ஆனா நாம எப்படி உட்காந்துக்கிறோம் தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாம உட்காந்துக்கிறோம். சம்பந்தத்தோடு உட்காந்துக்கிறோமா? எனக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, இது அடிப்படை. நேரடி தொடர்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த காயின் ஒரு தவறை செய்தான். அங்கதான் பிரச்சனை. ஏன் இஸ்ரவேலை குறித்து மட்டும் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக பேசுகிறது, ஏன் என்னை குறித்து பேசவில்லை என்றால் ஒரு உண்மை இருக்கிறது அதுக்குள்ள. வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே நானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற முறைமை. அது எல்லாருக்கும் ஆனது, பொதுவானது. ஆனால் இந்த காயின் என்ன செய்கிறான் என்றால், அவன் தேவனுக்கு காணிக்கை செலுத்த போகிறான். போனானா? போனான். எப்படி போனான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் பேரில் குறைவோடு அங்க போனான். உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வெரி குட். உன்னுடைய சகோதரிடத்துல குறைவோடு நீ காணிக்கை செலுத்த வராத. ரைட்டா? சொல்றாரா? நான் காணிக்கை உங்ககிட்ட கேட்கல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நான் உங்ககிட்ட காணிக்கை நான் கேட்கவில்லை. நீயாதான் எனக்கு காணிக்கை கொண்டு வர. அப்படி கொண்டு வந்தால் நீ எப்படி வர வேண்டும்? உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு குறைவு இருக்க கூடாது. சகோதரன் மட்டும் இல்ல, அப்படின்னா பொது இல்லையா? எல்லாருடைய பேரிலும், என் அப்பா பேர்லயோ, என்னுடைய சகோதரன் பேர்லயோ, சகோதரி பேர்லயோ, அயல் வீட்டார் பேர்லயோ, பக்கத்து வீட்டுக்கார் பேர்லயோ, யாருடைய பேரிலும் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? குறை இருக்கக்கூடாது. அப்படி குறைவோடு நீ வந்து செலுத்துவாயானால் நான் ஏற்க மாட்டேன். நீ என்ன பண்ணணும்? அதை கொண்டாந்து அங்கேயே வச்சுட்டு நீ போயிடு. திரும்பி முதல்ல போய் ஒப்புரவாயிடு.
அப்புறமா நீ உன் காணிக்கையை செலுத்து என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இதை அறிந்திருந்த காயின் அப்படி செய்யாமல் அவன் காணிக்கை செலுத்துகிறான். செலுத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. சரி, இப்போவாவது உணர்ந்திருக்கணும். எப்படி உணர்ந்திருக்கணும்? ஐயோ, ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் குறைவோட காணிக்கை செலுத்தினா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? அவன் தன்னை சரி செய்திருக்க வேண்டும். ஆனா அவன் அப்படி பண்ணல. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே அவனுக்கு குறைவு. யார் பேர்ல? எப்படி ஃபாலோ பண்றீங்க பாருங்க. ஆபேல் பேர்ல. ரைட்டா? இந்த குறைவு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் ஏற்காததுனால அவன் மேல இன்னும் வெறியாக மாறிவிட்டது. உண்மையா? வெறியா மாறிடுச்சு. இப்ப அவன் என்ன பண்றான்? தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். எதை கொண்டு கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இரும்பை கொண்டு, வாள் கொண்டு. கரெக்டா? அதுதான் தமிழ்ல நமக்கு சொன்னோம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்பவே வாள் இருந்துச்சு. அந்த வாள்ல வெட்டவும் செஞ்சுட்டான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அததான், ஆகவே அவன் சாபமாகி போனான். ரைட்டா? அவன் மேல எத்தனை பழி வந்தது? 7 பழி வந்தது. அவன் சந்ததி பேர்ல எல்லார் பேர்லயும். கடைசியில மெத்துசலா கிட்ட போனா அவன் நன்றான், என் பேர்ல 770 பழின்றான். சொன்னானா? சொல்றான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஆண்டவருடைய பேச்சை கீழ்ப்படியலைன்னா என்னுடைய நிலையும் இதுதான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? இப்ப ஆண்டவருக்கு முதற் பேரானவன் யார்? காயின். இல்லையா? ஆதாம் தான் முதல் மனிதன். அவன் மூலமாக வந்த முதற் பேரானவன் யார்? காயின். அப்ப காயினுக்கு என்ன மதிப்புனா, அவன் சேஷ்ட புத்திரன். உண்மையா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? சேஷ்ட புத்திரன். ரைட்டா? ஆனா அப்பேற்பட்ட மகிமையை இந்த காயின் அவன் புரிதல் இல்லாததனால ஆண்டவர் கோபப்பட்டு அதன் மூலமாக அவன் இழந்து சாபமாகி போனான். ரைட்டா? ஆனா ஆண்டவர் அப்படி விடல. அவர் என்ன பண்ணாரு? சேத்துன்ற மகனை யாருக்கு கொடுத்தாரு? காயினுக்கா? ஆதாமுக்கு. 3ஆம் குமாரன் பேர் என்ன? சேத்து. அந்த குமாரனுக்கு பிறந்தவன் தான் நோவா. ரைட்டா? நோவாவுக்கு பிறந்தவன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு பிறந்தவன் யார்? தாவீது. தாவீதுக்கு பிறந்தவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இது இந்த பிறப்பு எங்க வந்திருக்கணும்? இங்க வந்திருக்கணும். நான் சொல்றது புரியுதா? விளங்குதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. சேஷ்ட புத்திர பாகம் என்பது விசேஷம். பரிசுத்த வேதாகமம் அதை நமக்கு சொல்லுகிறது. நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு விளக்க முடியும். ரைட்டா? சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு முக்கியம் இருக்கிறது. அதை குறித்து இப்ப பேச போறோம். கொஞ்சம் பேச போறோம். டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசலாம். இல்லைங்க, இதுவே ஜாஸ்திங்க, இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் முடிச்சுட்டு போயிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கேட்க வேண்டும் என்று வாஞ்சை இருந்தால், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு இருந்தால், நான் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஏன் பரிசுத்த வேதாகமத்துல இஸ்ரவேலை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார்? ஏன் அந்த பகுதியை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார் என்றால், சேத்து வழியாக வந்தவர்கள் அனைவரும், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அதுக்கு முன்னாடி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த மனிதன். அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? சேத்து வம்சத்தை வந்தவன்.
நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அவனுடைய வம்சம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மனிதன், அவனுடைய வம்சம் இருக்கிறது. அந்த வழியில வந்த தாவீது, அவனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன். அந்த வழியிலே தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த பரிசுத்த வேதாகமும் யாரை அதிகமாக பேசுகிறது என்றால் இஸ்ரவேலர்களை அதிகமாக பேசுகிறது. ஏன் என்னை குறித்து அதிகமாக பேசவில்லை என்று சொன்னால், நான் சபிக்கப்பட்டவன், நான் சாபமாகி போனவன். ஆகவே பரிசுத்த வேதாகமும் 7 தலைமுறையோட அவங்க சந்ததியை முடிச்சிருச்சு. ஆனா லூக்கா 15:20 வாசிங்க. போதும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு படிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த சம்பவம் யாரை குறித்து பேசுகிற சம்பவம்? கெட்ட குமாரனை குறித்து பேசுகிறதான ஒரு சம்பவம். இந்த கெட்ட குமாரன் என்பவன் அவனுடைய தகப்பனிடத்துல கோபித்துக் கொண்டு அவனுடைய சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான் என்ற ஒரு ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுல சொல்லுகிறார். தூர இடத்துக்கு போயிட்டான், தகப்பனை விட்டுட்டு போயிட்டான், பிரிந்து போய்விட்டான். போனவன் அங்கே நலிவுற்று எல்லாவற்றையும் இழந்து பன்றிக்கு போடப்படுற தவிட்டை சாப்பிட்டு வாழ்கிற ஒரு சூழலுக்கு அவன் வருகிறான். அந்த சூழ்நிலையில அவன் உருவிழந்து எல்லாம் இழந்து நலிவடைந்து அவன் இருக்கிற அந்த வேளையில அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கு நல்ல உணவு இருக்கும், ஆனால் நானோ இங்கே தவிட்டை சாப்பிடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறது. அவன் எழுந்து புறப்படுகிறான். அப்படி புறப்படுகின்ற பொழுது இந்த தகப்பன் வீட்டை நோக்கி வரான். ஆனால் இந்த தகப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், இந்த மகன் என்றைக்கு அவனை விட்டு புறப்பட்டு போனானோ அன்று முதல் அந்த வழியை நோக்கி அவன் தன் மகனுக்காக காத்திருக்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அந்த மகன் யாரை, அந்த தகப்பன் யாரை கவனித்துக் கொண்டிருக்கிறான்? தூர போன தன்னுடைய மகனை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக, காயினுடைய வம்சத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காயினுடைய வம்சம் விழுந்து சாபமாகி போன அந்த வம்சத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த மகன் தூர வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை அடையாளம் கண்டு கொண்டு, கவனிக்கிறீங்களா? தகப்பன் தன் மகனை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த தகப்பன் தூர வருகிற உருவிழந்து அடையாளம் தெரியாமல் வந்து கொண்டிருக்கிற அந்த மகனை நோக்கி முகத்தை திருப்பி அவன் மீது மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டு, ஹல்லேலூயா, அவனுக்கு புதிய வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் அணிவித்தான் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறோமா? வாசிங்க மீகா 7:7. இந்த வார்த்தை, அந்த வார்த்தையின்படி நான் இருக்கிறேனா? நான் கேட்ட போது சொன்னீங்க, அது எனக்கு இருக்கா? உண்மையா இருக்கா? உண்மையா அப்படிதான் இருக்கிறோமா? இந்த பகுதியில ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ள ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? எல்லாம் காலியா இருக்கு. எவ்வளவு பேர் இந்த சபையை சேர்ந்தவர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களை ஆண்டவர் எதற்காக இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கொடுத்து உங்களை பிரித்து எடுத்து உங்களை தயாரித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? எதற்காக தெரியுமா? நினைவு கூர்ந்ததுண்டா? அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள் பிரியமானவர்களே, கவனியுங்கள். நம்முடைய தகப்பன் ஆண்டவரை மறந்து சாபமாகி போனான். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நான் இன்றே திரும்ப வேண்டும் அல்லவா? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அவருடைய நோக்கத்தை என் சிறமேல் கொண்டு நான் செயல்பட ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? அதுதானே நம்முடைய நோக்கம். அதற்காக தானே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தியுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய சூழல் என்ன தெரியுமா? இரண்டாவது குறிப்புக்குள் வருகிறேன். இன்றைய நம்முடைய சூழல் என்ன தெரியுமா? வாசியுங்கள். ஏசாயா 13:12. ஏசாயா 13:12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கு. அப்படின்னா என்னங்க பொருள்? அதுக்கு என்னங்க அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் சொல்லுங்கம்மா. அதுக்கு என்னங்க? மறுபடியும் வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பைபிள்ல இருந்து தான் படிக்கிறீங்க. உண்மையா? எங்கிருந்து படிக்கிறீங்க? எங்கிருந்து படிக்கிறீங்க? ஐயோ, எங்கிருந்து படிக்கிறீங்க? அத பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அப்படின்னா என்ன பொருள்? இதுவரைக்கும் வாசிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க அர்த்தம்? பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள்? 1, 2, 3, 4. 4வது, 6வது, 6வது தலைமுறை. உண்மையா? நீங்க இவர் 6வது தலைமுறை. ஹல்லேலூயா. அப்போ பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. பத்தியா? பத்தியா? நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுதா? நாம எங்க இருக்கிறோம்? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? காயினுக்கு மேல வேலை பண்றோம். நம்ம காயினுக்கு மேல. உண்மை தானே? உண்மையாமா? உண்மையா இல்லையா? காயினுக்கு மேல வேலை பண்றோமா இல்லையா? காயினுக்கு மேல வேலை பண்றோமா இல்லையா? மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோமா? இன்னைக்கு சூழல் என்ன? குண்டு போட்டுனுங்கிறான். எல்லாமே க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ். கேஸ் அவ்வளவுதான், கேஸ் அவ்வளவுதான். கத்தார்ல கேஸ் கம்பெனியை மூட்டானுங்க, சப்ளையே கிடையாதுன்ட்டான். என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் பழைய கறி அடுப்புக்கு போறீங்களா? பெட்ரோலுக்கு வராது. என்ன பண்ண போறீங்க? மாட்டு வண்டி தானா? மாட்டு வண்டி தானா? யோசிக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? நான் ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டாமா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும்? யார் நமக்கு பதில் கொடுப்பாரு? யார் இந்த சூழலில் இருந்து நம்மை காப்பாற்றுவார்? யார் காப்பாற்றுவார் தெரியுமா? யாருங்க?
ஏசப்பா. ஆனா ஏசப்பாவை நோக்கி திரும்பி இருக்கிறீங்களா? நீங்க திரும்பி இருக்கிறீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க, திரும்பி இருக்கிறீங்களா? உண்மையை செய்றீங்களா? உண்மை. ஓய்வு நாள்னா என்ன தெரியுமா? ஓய்வு நாள்னா என்ன தெரியுமா? தெரியுமா நமக்கு? ஓய்வு நாள்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓய்வு நாள்னா என்னங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. ஓய்வு நாள் என்றால் என்ன? தேவனை ஆராதிக்கிறது. எப்படி ஆராதிக்கிறது? எப்படி ஆராதிக்கணும்? முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு தான் நம்ம ஆராதிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? சொல்லுங்க. எஸ் ஆர் நோ சொல்லணுமா இல்லையா? நம்ம சொல்லணுமா இல்லையா? நான் தேவனிடத்தில் திரும்ப யூட்டன் போகணுமா இல்லையா? எப்படி யூட்டன் போடுறது? அரைகுறையாவா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு திரும்புறதா? இல்ல. வாசியங்கள் எசேக்கியேல் 20:12. ஓய்வு நாள் என்னன்னு பார்க்கலாம். நீங்க டைம் கொடுத்தா பேசலாம். இல்லங்க போக நான் நிறுத்திடுவேன். நீங்க போகணும்னு சொன்னா நிறுத்திடுவேன். எனி டைம் நீங்க கையை தூக்கினா நிறுத்திடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏசாயா 20:12. கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக நான் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஓய்வு நாள் என்றால் என்ன? ஓய்வு நாள் என்றால் என்ன? பத்தியா? வசனத்தை படிச்சுட்டு என்ன பதில் சொல்றீங்க பத்தீங்களா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணும் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஓய்வு நாள் என்றால் என்ன? அடையாளங்க. இப்ப வசனத்தை எப்படி படிக்கிறோம் தெரியுமா? நான் எப்படி புரிஞ்சு கொள்றேன் தெரியுமா? ஓய்வு நாள் என்பது அடையாளம். நமக்கு அடையாளம். யாருக்கு யாருக்கு அடையாளம்? எனக்கும் ஆண்டவருக்கும் அடையாளம். நான் கேட்கிறேன், திருமணத்துல எதுங்க நமக்கு அடையாளம்? தாலி. இந்த தாலி தான் திருமணத்திற்கு அடையாளம். எனக்கும் கடவுளுக்கும் அடையாளம் எது? எது? ஓய்வு நாள். அப்படின்னா இந்த ஓய்வு நாள் என்பது தாலி. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. என் கழுத்துல இருக்கிற தாலி மாதிரி, என் கழுத்துல இருக்கிற தாலி மாதிரி நான் கேட்க முடியுமா? உங்க தாலியை நீங்க கேட்டுவீங்களா? அப்படிப்பட்டது இந்த ஓய்வு நாள். தெரியுமா உங்களுக்கு? நான் எப்படி அனுசரிக்கிறேன்? நான் எப்படி அனுசரிக்கிறேன்? வாசியுங்கள். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா கவனிங்க, நல்லா சத்தமா வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமல், சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. நான் எப்படி அனுசரிக்கணும்னு சொல்றாரு பத்தியா? செய்யணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. நான் செய்யறேன்னு சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நான் செய்யறேங்க, இப்படிதாங்க நான் செய்யறேன். எத்தனை பேர்? ஒருத்தரால தூக்க முடிஞ்சா? தூக்க முடிஞ்சா? முடியாது. அப்போ ஆண்டவர் மட்டும் எனக்கு எப்படி வேணும்? எனக்கு ஆண்டவருக்கு எப்படிங்க சம்பந்தம் வரும்? எனக்கு ஆண்டவருக்கு எப்படிங்க சம்பந்தம் வரும்? வருமா?
எப்ப வரும்? குண்டு போட்டுக்கிறானே, முடிவு வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு. முடிக்காம முடிக்க மாட்டானுங்க, முடிவுலாம் முடிக்காம முடிக்க மாட்டானுங்க அந்த வார. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? வெறும் கர்த்தாவே கர்த்தாவே வந்து உங்களுக்கு பதில் தந்துருவாரா? வந்துருவாரா? செவி கொடுப்பாரா? உங்களை கூப்பிட்டு வா என் மகனே, வா என் மகளே, வா சேர்த்துக்கு வரா? யோசிங்க பிரியமானவர்களே, தயவு செய்து யோசியுங்கள். இது இன்னைக்கு அவருடைய நாள், அவருடைய நாள்ல இன்னைக்கு பிரச்சனை இருந்தும் எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்? இந்த மொத்த அங்கத்தினரும் இங்க இருக்கிறாங்களா? மொத்த குடும்பம் இங்க இருக்கா? ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கா? குடும்பமா வந்திருக்கீங்களா? வாசியுங்கள் யாத்திராகமம் 20:10. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் மிருக ஜீவன் ஆனாலும் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாரொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்படிதான் இருக்கிறோமா? இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு, இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படிதான் இருக்கிறோமா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி போதும் போதும். அப்படின்னா படைப்போட சம்பந்தப்பட்டது ஓய்வு நாள், படைப்போட சம்பந்தப்பட்டது. என் தேவன் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார், இந்த வானத்தை சிருஷ்டித்தார், இந்த மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார், என்னை உண்டாக்கினார், என்னை காப்பாற்றுகிறார் என்பதற்கு அடையாளமே ஓய்வு நாள் தான். ஆனா நான் அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் கேவலமாக எண்ணுகிறபடி அதை நான் அனுசரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இதை கொண்டு சாட்சி சொல்லணுமா இல்லையா? இது ஓய்வு நாள்ரா. ஏன்னா என்ன உண்டாக்கினவர், என்ன உண்டாக்கின கர்த்தருடைய நாள் இது. இதுல நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவரை தான் பார்க்கணும். முதல்ல சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒருத்தரும் கிடையாது. அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா? இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த நாள்ல தான் வைக்கிறான். எந்த எக்ஸாமும் இந்த காலத்துல நடக்கும், எந்த இன்டர்வியூ இந்த நாள்ல தான் நடக்கும். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க இருப்பாங்க, பெரியவங்களை கேட்டு பாருங்க. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் ஒருவரும் இந்த நாள்ல வரமாட்டான், ஆகவே இந்த நாள்ல வச்சா இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி டேட்டை மாத்துவாங்க. ஒருவேளை ஒரு இன்டர்வியூ, ஒரு எலெக்ஷனோ, ஒரு ரிசல்ட்டோ, எப்பேற்பட்ட காரியத்தை எதுல வைக்க வைக்க மாட்டான். இன்னைக்கு என்ன பண்றான் தெரியுமா? பார்லிமெண்ட் இன்னைக்கு தான் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? பார்லிமெண்ட் ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது. நடந்ததுண்டா? இப்ப நடக்குது. அப்போ எவ்வளவு பெரிய துரோகத்தை நான் தேவனுக்கு ஏற்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய துரோகம்! அப்போ தேவன் என் மீது அன்பா இருப்பாரா? என்னை நேசிப்பாரா? நான் கூப்பிட்டா பதில் தருவாரா? வாசியுங்கள் எசேக்கியேல் 13:13. நல்லா கவனிங்க. உக்கிரத்திலே, ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்று எழுப்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழை, என் உக்கிரத்திலே
நிர்மூலமாக்கத்தக்க பெரும் கல்மழை. இது நடக்குதா இல்லையா? நடந்துட்டாங்க இருக்குது. எங்க பார்த்தாலும் நடக்குது. இவ்வளவு பெரிய கல், இவ்வளவு பெரிய கல், கல் மழை இவ்வளவு பெருசு வருது. ரைட்டா? ஓ, எப்ப திருந்துருது? எப்ப நான் திருந்துருது? இதெல்லாம் யாருக்கு எழுதி வச்சுக்கிறாரு? நமக்கு எழுதி வச்சுக்கிறாரு. ஆனா நான் இதை படிக்க மாட்டேன், இதை தெரிஞ்சுக்க மாட்டேன், அவருடைய வழியில் நடக்க மாட்டேன். ஆனா கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? இப்ப நல்லா கவனிங்க. ஏசாயா 4:1 வாசிங்க. அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம், எங்கள் ஆகாரத்தை உடுப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்க மாத்திரம் பேர் மாத்திரம் எங்கள் மீது விளங்க செய்யும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேரு? எத்தனை பேரு? 7 பேரு. ஒரு 7 பெண்கள் ஒரு புருஷனை பிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்டுக்கே அர்த்தம் தெரியல. 13:12 அர்த்தம் சொன்னீங்களா? 13:12 சொல்ல. ரைட்டா? வெரி குட். இப்போ ஒரு கணக்கு பாருங்க. இப்போ ஒரு கணக்கு. இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி உண்டாக்குனார்? மண்ணினால், அப்புறம் சுவாசத்தினால், அப்புறம் அப்புறம் சொல்லுங்க, சொல்லுங்க, கை தூக்குனீங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னங்க? விழா எலும்பு. வெரி குட். அப்புறம் 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 தான் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கரெக்டா பிரதர்? கரெக்டா? வெரி குட். அப்படின்னா என்ன பொருள்னா 1:1. கரெக்டா? ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? 1:1 அப்படிதான் உருவாக்குனார். ரைட்டா? சரி. பிரளயம் வந்ததா? மிகப்பெரிய பிரளயம். யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டது? நோவா, நோவா குடும்பம். எத்தனை பேரு? எத்தனை பேரு? 8 பேர். 8 பேர். ரைட்டா? என்ன கணக்கு? அப்படின்னா என்ன பொருள்? 1:, கரெக்டா? பாருங்க, கர்த்தர் எப்படி உருவாக்கி காட்டிட்டார் பாருங்க. நம்ம காட்டுறது பாருங்க, புரிந்து கொள்ளுங்க. 1:1 உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாரு? 1:1 ஆணும் பெண்ணும். ரைட்டா? ஒரு பெரிய பிரளயம் வந்தது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. மிச்சம் எடுத்தது எவ்வளவு பேரு? 8 பேரு. அவர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? 1:1. நோவா, அவன் மனைவி, 3 பிள்ளைகள், 3 மனைவிகள், அவ்வளவுதான். ரைட்டா? அப்படிதான் பைபிள் சொல்லுது. பிள்ளைகள் இல்ல அங்க, பிள்ளைகளை காட்டல. பிள்ளைகள் அப்புறம் தான் பிறக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் ரகசியம், புரிந்து கொள்ளுங்கள். அப்ப 1:1. இப்ப ஏசாயா 4:1 என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 4:1 என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன பொருள்? 1:7. அப்ப நான் திருமணமா வேண்டாமா ஆண்டவர் இடத்துல? நான் மன்றாட்டமா வேண்டாமா? என்ன ஆண்டவரு, உங்களுடைய ரகசியம் வேறாச்சு. நீங்க 1:1 தானே உங்களுடைய செட்டப். நீங்க இங்க 1:7 மாத்திரீங்க. என்ன காரணம்? கேட்கணுமா வேண்டாமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? யாருமே இல்லையே, யாருக்குமே தெரியலையே. ஒரு பக்கம் என்னன்றாரு? நான் மனுஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கிடுவேன்றாரு. அப்படின்னு என்ன பொருள் தெரியுமா? அழிச்சிடுவார்னு பொருள். ஆண்களை, ஆண் இனத்தை நான் அழிப்பேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எச்சரிக்கை வார்த்தை இது, எச்சரிப்பின் வார்த்தை. கவனிங்க, கவனிங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 2011 சென்சஸ் எடுத்தாங்க. கடைசியா எடுக்கப்பட்ட சென்சஸ் எப்போது? 2011. அந்த சென்சஸ்ல விதவைகளுடைய எண்ணிக்கை, நல்லா கவனிங்க, விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. இந்தியா முழுக்க எத்தனை கோடி? 6.8 கோடி. இப்ப என்னால அதை ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா? 6.8 கோடி என்பது என்னன்னு என்னால விஷுவலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்டா? இப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அந்த 2001 தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை, தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21 கோடி. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? இங்க ஒரு உண்மை வந்திருக்கு, கவனிச்சீங்களா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 7.21 கோடி. விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. அப்படி என்றால் தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை அளவிற்கு விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணிருக்கிறீங்க? என்னதான் செய்றீங்க நீங்க? நானும் ஜெபம் பண்றேன்னு சொல்றோமா? ஜெபம் பண்றோமா? என்னத்துக்கு ஜெபம் பண்றீங்க? இல்ல அதுக்குதான் பதில் தான் வந்திருக்கா? யோசிக்க வேண்டாமா? விதவை எண்ணிக்கை 2011, இன்னைக்கு என்ன வந்த வருஷம்? இந்த வருஷம் 2026. எவ்வளவு டிஃபரன்ஸ்? இப்ப என்ன எண்ணிக்கையாக இருக்கும்? இப்ப விதவையுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? டபுள், டபுள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், டபுள் எண்ணிக்கை. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அப்ப இந்த சூழலில் இருந்து நான் விடுபட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்க வேண்டும், என்னுடைய தாகமாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்துல மண்டியிட வேண்டிய தருணம். இதெல்லாம் லேட்டு. நான் எப்போதோ வந்திருக்க வேண்டும், எப்போதோ திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் எனக்குள் மாற்றம் இல்லை, எனக்குள் மாற்றம் இல்லை. என் வேலையை நான் பார்த்துன்னு போவேன், நடக்கிறது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும் என்றுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஒருவரும் மனம் மாறி மனம் திரும்பி கர்த்தர் தான், இது அவரால் தான் முடியும், இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் அது அவரால் தான் முடியும் என்று யார் நம்புகிறோம்? பிரியமானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் யாரோ குண்டு போடுறான், எதுக்கோ நடக்குது. இல்ல, எதுக்கோ நடக்கல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஒரு கட்டளையால் நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையால் நடந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆபத்து என்னை தொடாது என்று நம்பாதீர்கள். நிச்சயமா நான் பாதிக்கப்படுவேன், நிச்சயமா என்னை பாதிக்கும், அது என்னை அழிக்கும். உலக நாடுகள் அலறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் மிக மிக பரிதாபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி பிரியமானவர்களே, நான் இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் 1-2 ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல தயார். இல்லைன்னா இதோட முடிக்கிறேன், அடுத்த முறை நாம் பார்ப்போம். சரியா? ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிக்கலாம். பத்தியா, எல்லாரும் எழுந்தாச்சு. சரி, முடிச்சிட வேண்டியதுதான். எழுந்துருங்க, எழும்பு 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 எழும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுவரைக்கும் என்ன, நான் யார், நான் எந்த சூழலில் இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி மனம் மாற வேண்டும், என்ன செய்தா எனக்கு நான் காப்பாற்றப்படுவேன். அதுல முக்கியமானது ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே. பயப்படாதீங்க. ஓய்வு நாளை நீங்கள் தயவு செய்து இந்த காரணிகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு, அது எனக்கு முதலாவது என்னது? ஓய்வு நாள் என்பது என்ன? அடையாளம். இரண்டாவது
அதை நான் எப்படி அனுசரிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, என் சொந்த பேச்ச பேசாம என் சொந்த தொழிலை நான் செய்யாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, நான் யாரெல்லாம் அதை அனுசரிக்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ற அந்த காரணத்தையும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அதை வேறொரு தருணங்களில நான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் வருவேன். அப்பொழுது நாம் இன்னும் தெளிவாக பேச முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். வசனத்தை ஆழமாக படிக்க, தியானிக்க இன்றே முற்படுங்கள். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது? 1, 2, 3 பேர். 3 குடும்பத்துல தான் குடும்ப ஜெபம் நடக்கிறது. தயவு செய்து இன்றைக்கே அந்த குடும்ப ஜெபத்தை மறுபடியும் நீங்க ஆரம்பிக்க தவறாதீர்கள். ஆலயத்திற்கு போவதை தவறாதீங்க. பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமாக தியானிக்கிறவர்கள் எத்தனை பேர்? 1 பாத்தீங்களா, 2, 3 பேர் தான். 4, 5 பேர் தான். தயவு செய்து அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை உங்களுடைய தியானமாக மாற்ற மறந்து விடாதீர்கள். இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. சங்கீதம் 1, 2, 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்தான். ஆமா, அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். யார் ஒருவர் கர்த்தருடைய வேதத்தை தன்னுடைய அனுதின தியானமாக மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கு, நிறைய சாட்சிகளும் இருக்கு. இந்த சம்பவத்திலும் ஒரு சாட்சி இருக்கிறது. இங்க பக்கத்துல குளோபல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு இருக்கும். அந்த குளோபல் இன்ஜினியரிங் காலேஜ் யாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொன்னால், வேலூர்ல இருக்கிற ஒரு கோல்டன் டெம்பிள் என்று சொல்லுகிற ஒரு குரூப்பினுடைய அவர்களுடைய சொந்தக்காரர் தான் அங்க நடத்துறார். அந்த இவருடைய சகோதரருடைய கணவர் தான் இந்த குளோபல் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறார். அவரை ஒரு முறை நான் சந்திக்க போயிருந்தேன். போகும்போது அவருடைய நிறைய காரியங்களுக்கு அது நேரம் போக டைம் எடுத்துக்க வேண்டாம், அதனால டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் டிராயரை திறந்தார். அவர் ஒரு ஹிந்து, ஃபுல்லா விக்கிரகங்களை வச்சு இவ்வளவு பெரிய அறைங்க அவருடைய அறை. அவருடைய அறை எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த அகலம் உள்ள அறை அவருடைய அறை. அவருடைய அறை மட்டும் இவ்வளவு பெரிய அகலம் மட்டும் அது அவ்வளவு தூரம் இருக்கும். அந்த போஸ்ட் இருக்கு பாருங்க, பில்லர், அந்த பில்லர் வரைக்கும் அவருடைய அறை. ஒரு டேபிள், ஒரு சேரு, அங்க ஒரு 4 சேர் போட்டிருக்காரு. அவ்வளவுதான். ஃபுல்லா சிலைங்க வச்சு உட்காந்துக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு, டிராயரை திறந்தார். இவ்வளவு பெரிய பைபிள் எடுத்தாருங்க. நான் எங்கேயுமே பார்த்தேன், நீங்க கூட பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய பைபிள், இவ்வளவு உயரம், அவ்வளவு பெரிய பைபிளை வெளியே எடுத்து இதை தாங்க நான் வாசிச்சிருக்கிறேன்றார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒண்ணு வேண்டாம், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நீங்களே யாரையாவது ஒருத்தர அவரை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, சிறப்பா இருக்கிறாரு, அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க யாரையாவது ஒருத்தரை நீங்க முடிவு பண்ணி அவரை கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார் தெரியுமா? பைபிள் வாசிக்கிறவராகத்தான் இருப்பார். யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், சேலஞ்சா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தரை அவரு கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, அவருடைய ஆட்டிடியூட் நல்லா இருக்கு, அவருடைய பேச்சு சிறப்பா இருக்கு, அவருடைய குணம் நலன்கள் எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க ஒருத்தரை முடிவு பண்ணி அவரை கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர் பைபிள் வாசிக்கிறவராகத்தான் இருப்பார். அதுக்காக கிறிஸ்தவரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாமெல்லாம் கிறிஸ்தவன் சொல்லியிருக்கோம். தேவையே இல்லை. முதலாவது நான் இதை படிக்கணும். இதை படிக்காம நான் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனமே இல்லை.
புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரோடு கூட பேசு. இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களுக்கு பல்வேறு காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் இனியும் நிர்விசாரமாக இல்லாதபடிக்கு எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து உணர்வடையுங்கள். காலம் மிக சமீபம், மிக மோசமான காலத்தில் இருக்கிறோம், ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம். பல்வேறு பற்றாக்குறைகள் இன்றைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறது. விலைவாசி எங்கோ போக போகிறது, வாழ்வாதாரங்களை இழக்க போகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் நன்றாக இருக்கிறேன் என்று மட்டும் ஒருவரும் நினைத்து விடாதீர்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது என்பதை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒருவர் மட்டும் உண்டு. அவர்தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவரை நான் இறுக பிடிக்கும் பொழுது நான் நிச்சயமாக மீட்கப்படுவேன். அன்றைக்கு பிரளயம் வந்தது, எல்லாம் அழிந்து போனது. ஆனால் ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்? ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உத்தமர்களாக வாழ்ந்தார்கள், நீதிமான்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உன்னை முழு உள்ளதோ ஆராதிப்பே, முழு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 சுகம் தந்தீரே நன்றியா
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை